இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்னா பார்க்க போனால் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எப்படி 66 மார்க்ஸ் எடுக்க முடியும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேராகிராஃப், கிராமர் எல்லாருமே பார்க்க போகிறோம். சரியா, அது பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரியா, ஸ்டடி மெட்டீரியலுக்காக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துருவேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணால் ஈஸியாக 66 மார்க் எப்படி இருக்க முடியுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பண்ணால் சப்ளிமெண்ட்டோட பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பண்ண இந்த பேராகிராஃப் பண்ணால் 8 மார்க்ஸ் வரும். சரியா, செகண்ட் யூனிட்டோட பேராகிராஃப் தான் சப்ளிமெண்ட்டோட, இது கூட 8 மார்க்ஸ் தான். தேர்ட் யூனிட்டோட சப்ளிமெண்ட் இருக்குது, இது கூட 8 மார்க்ஸ். இது கூட நிறைய இது கிராமர் தான். சரியா, எக்ஸாம்பிள் தான். இது கூட நீங்கள் படிச்சுக்கோங்க, இது கூட வரும் எக்ஸாம். சரியா, பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இருக்குது ப்ரோஸோட. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இது பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட போயம் பேராகிராஃப், தேர்ட் யூனிட்டோட போயம் பேராகிராஃப், தேர்ட் யூனிட்டோட ப்ரோஸ் பேராகிராஃப். நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, அது பாயிண்ட்ஸ் தான். இது பண்ணால் போயம் இருக்குது. சரியா, ஃபர்ஸ்ட் லெசன்ஸ், ஃபர்ஸ்ட் யூனிட், ஃபர்ஸ்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபிஃப்த் யூனிட், சிக்ஸ்த் யூனிட்டோட போயம் இருக்குது. மெமோரி போயம் தான், இது கூட 5 மார்க் இது வரும். இந்த கூட நீங்கள் தரா படிக்கோங்க. இது பண்ண பிக்சர்ஸ் ரைட்டிங் இருக்குது. இது பிக்சர் கொடுத்துருவாங்க. இந்த பிக்சர் உள்ளே என்னென்னா பார்த்துக்கோங்க, அதை நீங்கள் எழுதணும். அதை கூட 5 மார்க்ஸ் தான். இது மாதிரி தான் கொடுத்துட்டாங்க. நோட் மேக்கிங் இருக்குது, அது கூட 5 மார்க்ஸ் தான். எப்படி பண்ணால் நோட் இது மேக்கிங் இது ஒரு பேராகிராஃப் மாட்டி கொடுத்துட்டாங்க. இது பண்ணால் இது மாதிரி கொடுப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் பண்ணால் சம்மரி ரைட்டிங், இது கூட 5 மார்க்கு தான். சம்மரி ரைட்டிங் எப்படி இல்லைனோ இது மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஃபர்ஸ்ட் கிராஃப் அது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் நீங்கள் பண்ணணும். அப்புறம் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் வேர்டு எடுக்கணும் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணணும். சரியா, எக்ஸாம்பிள் கூட கொடுத்துட்டாங்க. சரியா, இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இது கூட நிறைய இது கூட கேட்பாங்க 5 மார்க்ஸ். இது பார்த்தீங்கன்னா கிராமர் தான். சரியா, இதை கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. நிறைய இது கூட வரும். ஒரு ஷாப் பேச்சுனானா என்ன இது ஷாப் இல்லை, இது நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணும். அது வேர்ஸ் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேர்ஸ் வேண்டி தான் நீங்கள் பண்ணணும். சரியா, இது மாதிரி கூட கொடுத்துட்டாங்க. இது கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. இது கூட நிறைய இப்போ வரும். எப்படின்னா இது கூட வரும். சரியா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஸ்டடி மெட்டீரியலுக்காக. சரியா, கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா.